பதிவுல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அது நம்ம உடம்புக்கு நல்லதா? இல்ல கெடுதலா? அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், குட் ஆர் பேட் அப்படின்னு பார்க்க போறோம். நெறைய பேர் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான். ஸோ அப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுறாங்க? அத எப்படி ஃபாலோ பண்ணணும்? அது ஒரு பெஸ்ட்டான வேயா? வெயிட் லாஸ் பண்றதுக்கு அது ஒரு கரெக்ட்டான ஆப்ஷனா? மெத்தடா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி. இன்னைக்கு நெறைய பேர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரொசீஜர கேரி அவுட் பண்றாங்க. இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது, தண்ணி குடிச்சிட்டே 8 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம அதிகப்படுத்திட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சாப்பிடாம இருக்கும்போது, நம்ம உடம்புக்கு அது நல்லதா? கெடுதலா? அப்படின்னு நம்ம முதல்ல அத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலிருந்தே விரதம் இருக்கக்கூடிய முறை நம்ம நாட்ல இருக்கு. ஆனா, அது பக்தி சம்பந்தப்பட்டது. பொதுவாவே பக்தி சம்பந்தப்பட்ட இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டாலே